டேய் நண்பா, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா தேங்க்ஸ்லாம் சொல்ற? அட ஆமாண்டா, இன்னைக்கு என்னதாமாச்சு? நேத்து சொன்ன நீ அந்த ஒரு வார்த்தை எம்பரேஸ்ட்னால என் மிஸ் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கடா. செமப்போ. கிரெடிட்ஸ் கோஸ் டு யூடா. தேங்க்டா, எனக்கு புரிஞ்சு பிடிக்காதுடா. ஆனா ஒரு கிட்ட விஷயம் ஆயிடுச்சு. என்ன தெரியுமாச்சு? மிஸ் என்னை பார்த்து பொங்கலை பத்தி இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டாங்கடா. மாட்டினியா? என்ன மாட்டியா? நீ தான் இங்கிலீஷ் டீச்சர் இல்லையா? அப்புறம் என்ன, எனக்கு என்ன கவலை? அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நானா பண்ணிட்டா போச்சு, பொங்கலை பத்தி தானே பண்ணிடலாம் விடு. சரி. பொங்கல்னா ஆகஸ்ட் தானே? ஓகே, ஆகஸ்ட்னு தெரியும். ஆனா எனக்கு ஆகஸ்ட்னா என்னன்னு தெரியாது. அதுவா, சொல்லிட்டா போச்சு இரு. ஹார்வெஸ்ட்னா கிராப்ஸ் ரெடி பண்ணி கலெக்ட் பண்றது பேர் தான் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. புரியுச்சா? ஓ அப்படியாடா, சரிடா சரிடா. சரி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். ஹார்வெஸ்ட்னா ரைஸ்ன்னு சொல்லலாமா? கரெக்டடா. அவங்க அறுவடை பண்ணி நம்ம கொடுக்குறது என்னது, ரைஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதனால ரைஸ். கரெக்டடா, சூப்பர். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணுமா? இல்லடா, வேற வேற ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லு. என்னடா, எனக்கு தெரியலையே. அதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் ஷோ பண்ணணும். கிராட்டிடியூடா அப்படின்னா என்னடா? கிராட்டிடியூட்னா தேங்க்ஃபுல்னு அர்த்தம். தேங்க்ஃபுல் யார் யாருக்கு சொல்லணும்னு பாத்தியா? ஃபார்மர்ஸ்க்கு சொல்லலாமா? சன்னுக்கு சொல்லலாமா? சன்னில் அரிசி கிடைக்குமா? கிடைக்காதானே? எர்த், அனிமல்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் சொல்றது பேரு தான் கிராட்டிடியூட் சொல்லலாம். சூப்பரா சூப்பரா நண்பா, தேங்க்யூடா.